எனக்கு என்னமோ டிராவிஸ் ஹெட் இஸ் கோயிங் ஆன் த்ரூ எ லீன் பேட்ச். எனக்கு தெரிஞ்சு மத்திஷா பத்திரனா வில் ட்ரை அண்ட் யார்கிம் ஏலியான் லென்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா மிட் விக்கெட் வச்சு நொறுக்கிடுவாரு. Travis Head is big time due, so I'm picking Travis Head. அங்க வந்து one of the best attacking players of spin in middle overs is none other than Kushal Mendis, where he uses his sweep shots brilliantly well. So from Sri Lanka, it's Kushal Mendis, and from Australia, Travis Head. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. பீடாக் வேற லெவல் கேம். உங்களோட ஃபேவரட் 10 இல்ல 11 நிசங்கான்ற மாதிரி வாட் அ வின் பை ஸ்ரீலங்கா. பீடாக் ஓப்பனிங் தாட்ஸ். கிராக்கர் ஆஃப் அ கேம், ஹை பிரஷர் கேம், ஒரு ஹை குவாலிட்டி இன்னிங்ஸ் ஃப்ரம் 10 நிசங்கா. ப்ளீஸ் உங்க ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு கேள்வி கேட்குறேன். கேமரூன் கிரீன் in these conditions will not succeed, cannot be in the playing 11 if he is not used as a bowler. It has to be either Marcus Stoinis or Cameron Green. Point number 1. Middle overs phase la consolidate பண்ணணும். They got to a robust start. Beautiful ஆடின மேத்யூ ரென்ஷா was benched. Okay. நேத்தே இன்னொன்று சொன்னோம், மேத்யூ கூனமேன். ஓகே, இந்த பிச்சில் நீ ஒரு ஸ்பின்னரோட போற கேட்டா விளக்கம் கொடுக்குறாங்க நிறைய பேர். கூப்பர் கானலி ஒரு ஸ்பின்னரா, கிளென் மேக்ஸ்வெல் ஒரு ஸ்பின்னரா. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க இங்க. ஓகே, கண்டிஷன்ஸை பத்தி சொல்றோம். இங்க வின்னிங் ஸ்கோர் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. 173 இஸ் த வின்னிங் ஸ்கோர். Australia managed to get 8 runs more than the average winning score. எப்படி அதுக்கப்புறம் தோத்தாங்க அது சொல்றதுக்கு தானே நம்ம இருக்கோம். ஓகே, இப்ப இங்க என்ன சொன்னோம்? The most important thing, the win factor is how you bat from 7 to 16 after getting a robust start in power play. ரெண்டாவது, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ஃப்ரம் ஓவர் நம்பர் 7 to 20 நாட் இன் பவர் பிளே. பள்ளிக்கேலையில் பவர் பிளேல நீங்க போட்டீங்கன்னா த பிச் இஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் கொலம்போ. ஹார்ட் பால்ல ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னோம். மகேஷ் தீக்ஷனா 3 ஓவர்ல 35 ரன் பவர் பிளேல, நோ விக்கெட்ஸ். கூப்பர் கானலி 1 ஓவர்ல 13 ரன், நோ விக்கெட். ஓகே, இப்ப பேட்டர்னுக்கு போவோம். ஆஸ்திரேலியா பேட்டட் ஃபர்ஸ்ட் 70 ஃபார் நோலாஸ் 10 ஓவர்ல. அதுக்கு மேல நீங்க எதுவுமே கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 110 ஃபார் 2. இங்கே தான் உங்களுக்கு மேட் ரென்ஷா மாதிரி ஒரு பிளேயர் என்ன பண்ணிருப்பாரு, சேஃப்டிக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு உங்களை 15 ஓவர்ல கடைசியில ஸ்லாக் பண்றதுக்கு. எங்க மாட்டினாங்கன்னா அந்த 11 to 15ல திருப்பியும் வந்து 2 விக்கெட்டை விட்டு they were 4 down for 151, followed by மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் கூப்பர் கானலி. நீங்க இவ்வளவு பவர் பேட்டிங்ல நீங்க வச்சுட்டு நம்பர் 8ல கூப்பர் கானலி கேன் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேத்யூ கூனமேனை நீங்க ஆடலைன்னா யூ டிசர்வ் டு லூஸ். பாட்டம் லைன். திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அது எல்லாருக்கும் பொது. T20 கிரிக்கெட் 20 ஓவரும் ஸ்லாக் பண்ணவன் உருட்டதா சரித்திரமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு மேட் ரென்ஷா மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருந்தாருன்னா 15 ஓவர்ல அழகா உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்துன்னு போயிருப்பாரு. கடைசி 5 ஓவர்ல நீங்க கடைஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு என்னாச்சு பாருங்க, 15 ஓவர்ல 151 ஃபார் 4ல இருந்து கடைசியில உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, 30 ஃபார் 6. கடைசி 5 ஓவர்ல 30 ஃபார் 6. ஓகே, இப்ப இதே ஸ்ரீலங்கா பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. நம்ம சொன்னது 55, 2 விக்கெட் போலாம் பரவாயில்ல, மினிமம் 55 வரணும்னு 61 ஃபார் 1. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 7 to 10ல விக்கெட்டே கொடுக்காம 32 ஃபார் நோலாஸ், 93 ஃபார் 1. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 11 to 15ல 49 ஃபார் 1, 141 ஃபார் 2 கிலோஸ். 7 to 16ல பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த 9 ஓவர்ல பாருங்க, வேடிக்கை பாருங்க எவ்வளவு க்ளோஸா போயிருக்கு பாருங்க. ஆஸ்திரேலியா 81 ஃபார் 4, ஸ்ரீலங்கா 80 ஃபார் 1. அந்த 3 விக்கெட் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 20 ரன்ஸ் அஹெட் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் 7 to 20ல ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போல்டு 11 overs
91 runs and 6 wickets with an economy of 8.27. ஆஸ்திரேலியா 8 ஓவர்ல 71 ரன் with an economy of 8.87. கேம் ஓவர். நீங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் லெவனு அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வின்னிங் ஃபேக்டரை நீங்க எடுக்கலைன்னா யூ லூஸ். ஆல்ரெடி இவங்க வரும்போதே இவங்க செமிஃபைனல் போக மாட்டாங்கன்னு நானும் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. ஃபார் அ ரீசன், பிகாஸ் தேர் bowling இஸ் வெரி வீக். தே ஹேவ் அன் அட்வான்டேஜ் டு பிளே ஹியர். இன்னொன்று நான் கேள்வி கேட்குறேன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 4 ஓவர் போடுற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா அது போலிங் யூனிட்டே கிடையாது, எனக்கு அது லிங்க் யூனிட். அந்த பிஓடபிள்யூவை எடுத்துட்டு நீங்க சொல்லணும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் ஓப்பனிங் த bowling ஃபார் யூ. அதை விட உங்களுக்கு எதுவுமே கிடையாது. பென் டார்ஷுவஸ் ஆடி இருக்கணும். ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ். லெஃப்ட் ஆம் நிறைய பத்தும் நிசாங்கா என்ன பண்ணுவாரு, ஃபிளிக் அப்பிஷா ஆடுவாரு, எல்பிடபிள்யூ நிறைய ஆவாரு. பென் டார்ஷுவஸ் ஆடுவார்னு பார்த்தா பாட்லெட் ஆடுறாரு. தேர் பிளேயிங் லெவன் வாஸ் அட்ரோஷியஸ்லி ராங். That is the reason. This, in my opinion, is a target they should have defended, considering the big boundaries. The pitch was not that easy to bat. இருந்தாலும் வந்து கொஞ்சம் டியூ வந்து ஈஸி ஆச்சு. 182 இஸ் டிஃபெண்டபிள். பிரில்லியன்ட் ஃப்ரம் பத்தும் நிசாங்கா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆஸ்திரேலியா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் எலஸ் நார்மலி தே ஆர் வெரி வெரி கரெக்ட் இன் செலக்டிங் த பிளேயிங் லெவனை அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து நாளைக்கு நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க, ஜிம்பாப்வே 2 மேட்சும் தோத்தா அத்தைக்கு மீசை முளைத்தால். உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. என்னோட ஃபீட்பேக் அதுதான், நான் வந்து சும்மா இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு ரொம்ப ப்ரிடிக்ட்லாம் பண்ணி சொல்லல. சாரி டு இன்டரப்ட். இட் நீட்ஸ் டு பி பிரேவ் டு புட் யுவர் மணி ஆன் ஸ்ரீலங்கா and you gave a 60-40 edge. 60-40 edge is a convincing edge. ஒரு 51-49 அப்படின்னா இப்படி வந்து குறுக்கு போடுறது டாஸை போட்டு காயின் இப்படி விழுந்த உடனே இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லிடலாம். யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் வென் யூ செட் ஸ்ரீலங்கா வில் வின். யூ டேக் கிரெடிட் ஃபார் த பிரில்லியன்ட் ப்ரெடிக்ஷன். நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் we are going through the factors, so many factors, ground, playing 11 எல்லாத்தையும் நம்ம சொல்றோங்கும் போது people should really think Vicky is not predicting, Vicky is analyzing is correctly. அதனால தான் அவருக்கு செல்லமா blast விக்னேஷ்னு ஒரு பேர் கொடுத்திருக்கேன். I'm extremely sorry for cutting you short. Please carry on. இல்ல எனக்கு only one concern in Australia's lineup and batting என்னன்னா I knew that they are going to really get troubled by the spinners in the middle overs because see எல்லாருமே நீங்க என்ன நினைப்பீங்க, பத்தும் நிசங்காவோட 100 தான்ப்பா மேட்சை வின் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஆனா அதுதான் இல்ல. ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், கேமோட பிவட்டல் பாயிண்ட் எதுன்னா கிளென் மேக்ஸ்வெல் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாரு, பத்தும் நிசங்கா சும்மா பறந்து வந்து ஒரு கேட்ச் பிடிப்பாரு. அங்கதான் மேட்சை வின் பண்ணாங்க ஸ்ரீலங்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனலி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. 15 balls 22, ஒரு 6 ஒரு 4. he was starting to open up. நீங்க போன கேம் சொன்ன மாதிரி he is looking very matured. கரெக்டா starting to open up. கரெக்டா புடிச்சார் அந்த கேட்சர். பிடிக்கலனா they would have ended up scoring 200. Believe me or not, if they would have gotten 200, they would have definitely choked Sri Lanka. In my opinion, அதுதான் அங்க pivotal point நான் நினைக்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது 181 on the board போது I still had faith in Sri Lanka's batting, where இந்த bowling வச்சுன்னு 100% கண்டிப்பா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு I was very very confident, because Australia were 15 to 18 runs short. Brutally, to be very 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 honest, Australia never looked like they are going to defend this target, because when you have Marcus Stoinis as your star bowler on the night, எனக்கு ஒண்ணுமே புரியல பீடா. பத்திரானா 4 பால் போட்டுட்டு உடம்பு அடிபட்டு போயிட்டாரு. 4 பால் போட்டு ஹாம்ஸ்ட்ரிங்க புடிச்சுன்னு போயிட்டாரு. உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களால 100 ஆல்மோஸ்ட் 95 நோ லாஸ்ல இருந்து உங்களால you cannot get to 200. There is absolutely something very very absurd in Australia's batting. Please speed up. அதான் சொன்னேனே, நிறைய பேர் கேட்பாங்கல்ல சித்தப்பாவை ஏன் பின்னாடி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப தெரியுதா உங்களுக்கு? அந்த சிச்சுவேஷன்ல when you are just ஆன்சரே இல்ல, 6 ஓவர்ல எழுதணும். டிராவிஸ் ஹெட் மார்ஷும் ஆட்டம் ஆடினாங்க பாருங்க.
அதுக்கப்புறம் நீ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அடிச்சு 225 அடிச்சு பிளாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என்ன பண்ணியிருக்கணும், நீங்க 16 ஓவர்ஸ் பொறுமையா அழகா எடுத்துன்னு போயிட்டு கடைசி 4 ஓவர்ல நீங்க மேக்ஸ்வெல் சித்தப்பாலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாயினிஸ்லாம் வச்சு 4 ஓவர்ல 50 வந்திருக்கும். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஸ்பின்னரை வச்சுட்டு 200 அவங்க அடிச்சிருந்தாலும் ஜாம்பா வென்ட் ஃபார் 41 இன் 4 ஓவர்ஸ். இன்னொன்னு சொல்றேன், தயவு செஞ்சு I'm not talking anything bad about the Sri Lankan spinners. ஓகே, மகேஷ் தீக்ஷனா முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், 4 ஓவர் போடுவாரு, விக்கெட் எல்லாம் அவர் எடுக்கிறதே கிடையாதுன்னு. துஷான் ஹேமந்தா, துனித் வெல்லலேகே, காமிந்து மெண்டிஸ உங்களால மிடில் ஓவர்ஸ்ல ஆட முடியலன்னே உங்களோட சீரியஸ் ப்ராப்ளம். அதுல மிகப்பெரிய தப்பு கேமரூன் கிரீனை முன்னாடி இறக்குனது தான். வந்தவனே தடுமாறினாரு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்ப ரென்ஷா மாதிரி ஒரு ஆள் வந்து திருகி திருகி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, அங்கேயும் உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், 1 டவுன் கூப்பர் கான்லி இறக்கி விட்டுருப்பேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பேன், ஐ வுட் ஹவ் சென்ட் கூப்பர் கான்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டிம் டேவிட்டை நான் பதுக்கியிருப்பேன். அவங்க அதையும் பண்ணல. நான் ஒன்னே சொல்றேன், T20 கிரிக்கெட்டு செஸ் விக்கி, T20 கிரிக்கெட் செஸ். நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னோட, இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப நான் நிறைய கோச்சஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன், நான் 173 வின்னிங் ஸ்கோர்னு ஒன்று, ஒரு 6 ஓவர்ல 70 போனவொடனே என்ன பண்ணுவாங்க, ஓ இங்க இருந்து 173ன்ற 230 அடிச்சோம் இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க உடனே, that is the mindset they will go. I will try and bat you out of the game. When you try and do that, this is what exactly has happened. Can you believe it? They succumbed to 30 runs in the last 5 overs. Can you believe it? 19வது ஓவரோ என்னமோ தீக்ஷனா போட்டு 2 ரன் ஒரு விக்கெட். இதே தீக்ஷனா பவர் பிளேல 3 ஓவர்ல 35. நான் குறை சொல்ல மாட்டேன் ஸ்ரீலங்காவை, ஏன்னா தீக்ஷனா இஸ் எக்ஸ்பெக்ட் bowling in power play. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி மத்தீஷா பத்திரனா இன்ஜோர்ட். ஓகே, தாஷுன் சானகா ஒரு 50-50 போலன்றதுனால அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 4 ஓவர் ஜாம்பா, அப்புறம் ஃபில்லின் போலரு கூப்பர் காலனி, ஃபில்லின் போலரு மேக்ஸ்வெல். அந்த ஃபில்லின் போலரை நீங்க வேற வழி இல்லாம பவர் பிளேல கொடுக்குறீங்கன்னா, யூ டோன்ட் ஈவன் ஹேவ் ஃபாஸ்ட் bowlers who can bowl 6 overs to give you control in power play. There is no way they could have defended 200 in the bowling வச்சுட்டு. The writing is on the wall. Sri Lanka played very well. Australia deserve to pack their bags and go back home. இதுக்கு மேல ஜிம்பாப்வே 2 மேட்ச் தோத்து ஆஸ்திரேலியா உள்ள வரணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லாத ஒரு கிரைட்டீரியா. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் குரூப். என்னை பொறுத்த வரைக்கும் considering a team like Australia was a proven champions, when they lose to both Zimbabwe and Sri Lanka, still expecting them to get a back entry to Super 8s, நியாயமில்லாத விஷயம். They have to go back home. இல்ல, நான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்து ஏன் வந்து கொஞ்சம் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு எனக்கே தோணிட்டு இருந்துச்சு. ஏன் சொல்றேன் there was some feeling that they are going to really suffer. நான் பேட்டிங்க சொல்லவே மாட்டேன் பீடா. பேட்டிங்ல they put up a really great show தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவங்க ஆடினதுக்கு அப்புறம் this is okay, I would definitely take 181 on Palakili. ஸ்ரீலங்காவோட பேட்டிங் லைனப்புக்கு I would have definitely taken. பட் நான் ஒன்னே சும்மா சொல்றேன், போலிங் லைனப்ப படிக்கிறேன். Xavier Bartlett, Marcus Stoinis, Nathan Ellis, Cooper Connolly, Adam Zampa, Glenn Maxwell. இது ஒரு த்ரெட்டனிங்காவே இல்ல. நார்மல் பி டீம் போலிங் அட்டாக் கூட இதோட பெட்டரா இருக்கு. ஜிம்பாப்வே அட்டாக் இதோட பெட்டரா இருக்கு. பீடா கரெக்டா போடுறாங்க. அவங்களுக்கு முஜர்பானி அழகா பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. ஜேவியர் பாட்லெட்டால ஒண்ணுமே பண்ண முடியல. பால் நவுற மாட்டேங்குது. நேரா வந்து போடுறாரு, விட்டு கொடுக்குறாரு, அரையறாங்க கட்டு கிட்டுன்னு. குஷால் பெரராக்கு நல்ல வேலை தெரியாதனமா இறங்கி வந்து அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அவர் நின்றுந்தாருன்னா அவர் பங்குக்கு ஜெயசூர்யா மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் காட்டியிருப்பாரு வச்சு. ஹை குவாலிட்டி இன்னிங்ஸ் பீடா. நான் வந்து கொஞ்சம் ஏதோ கிரிக்கெட் தெரிஞ்சு கிரிக்கெட் பார்த்து ஐ ஹவ் சீன் ஒரு 6-7 வேர்ல்டு கப் பார்த்திருப்பேன். ஒரு T20 வேர்ல்டு கப் ஒரு 3-4 பார்த்திருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் எனி இண்டிவிஜுவல் பேட்டர் batting out Australia out of the game like this, like how Pathum Nissanka did. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பீடா. There was a sublime form. அதோட ஃப்ளூயிடிக்கா இருக்கு. அவரு கடைசியில அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரன்ஸோ 15 ரன்ஸோ அடிக்கணும். ஒரு இறங்கினாரு, அமுக்குனாரு, எலிஸ் ஒரு அமுக்குனாரு, சும்மா அப்படி தட்டினாரு 6 பாயிண்ட் மேல. அதுக்கப்புறம் புட்டிங் ஸ்டாயினிஸ் கடைசியில ஒரு புட்டிங் ஒரு அடி அடிச்சாரு. 48 பால் 78, 2 overs பேர்ல அடிக்கிறாங்கன்னா ஸ்ரீலங்கா இஸ் லுக்கிங் லீத்தல்.
அண்டர் த ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பத்தும் நிசங்கா. நீங்க பத்தும் நிசங்கா வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர், நீங்க அவரை வந்து எலிவேட் பண்ணி பேசலன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன் பீடா. அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்றேன் பேட்டனை. பத்தும் நிசங்காவை பத்தி எறிகிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க இப்போ. நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த IL-20 ஒரு அடிச்ச போதும் சொன்னேன், டிசர்வ் டு கெட் an கான்ட்ராக்ட் அப்படின்னு. அதுக்கே நிறைய பேர் கேட்டாங்க, IPL ஆடுற அளவுக்கெல்லாம் அவருக்கு சரக்கு இல்லைன்னு. நான் சொல்றேன் திருப்பி, ப்ரூட்டல் கிளாஸ், பவர் ஹிட்டர்லாம் கிடையாது, சில்க் அண்ட் டச், பியூட்டிஃபுல்லா பேச யூஸ் பண்ணுவாரு, ஸ்பின்ன பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு. ஸ்விட்ச் இட்டு கிச்சிட்டு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கான்லே விட்டார் பாருங்க ஒரு ஸ்விட்ச் இட்டு, அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, விறுவிறுன்னு எரியிறாருன்னு பார்ப்பல டமால்ல தூக்கி ஒரு ஸ்விட்ச் இட்டு அடிச்சார் பாருங்க. ஈக்குவலி யூ ஹேவ் டு காம்ப்ளிமெண்ட் குஷால் மெண்டிஸ், ஒரு டேஞ்சரஸ் பிளேயர், மெக்னிஃபிசன்ட் பிளேயர். விட்டு பெருக்கி தள்ளிடுவாரு. அந்த சின்ன பையன் வந்து ஆடினார் பாருங்க, அந்த பவன் ரத்நாயக்க. அதான் சின்ன பையனை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏஜை வச்சு சொல்லுவாங்க. ஏஜை விட்டுருங்க, லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து பால் ஒத்தகையில விட்டார் பாருங்க. சொல்லுங்க விக்கி. ஒரே ஒரு, நான் தயவு செஞ்சு இந்த ஷோ ஃபுல்லாவே நான் பண்ணல எதுவுமே, இந்த இவருக்கு மட்டும் ஒரே ஒரு நான் ஹைப் கொடுத்துக்கிறேன். இந்த பொல்லாதவன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து கிஷோர் வந்து சொல்லுவாரு, இந்த பாத்தியா சின்னதா இருந்து எவ்வளவு தௌலத்தா வந்து பேசிட்டு போகுது பாத்தியா, அந்த பையனுக்கு பயம் இல்ல, அந்த பையனெல்லாம் அப்படியே போகட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பவன் ரத்நாயக்க வந்து டப்பு டிப்புன்னு ஒரு 2-3 4 அடிச்சு மேட்சை மாத்தி விட்டாரு. பீடா ப்ளீஸ் கண்டினியூ. சாரி, இந்த டயலாக சொல்லணும்னு வச்சிருந்தேன். சொல்லியே ஆகணும், அதுதானே வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட். ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் ஹூ ஃபீல் தட் சரித் அஸ்லங்கா இஸ் அ வெரி குட் பிளேயர். அப்படிங்கும் போது ஐ திங்க் ஸ்ரீலங்கன் திங்க் டேங்க் ஹஸ் காட் இட் ரைட். ஓகே, இப்போ புதுசாக வர்றாரு சரித் அஸ்லங்கா, எக்ஸ்பீரியன்ஸஸ் கேப்டன் ஸ்ரீலங்கா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு இருக்கணும்னு பார்த்தேன். பட் ஜெயசூர்யா ஹஸ் பீன் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட். பை த டைம் ஹி ஹஸ் டேக்கன் ஓவர் அஸ் அ கோச், they are playing fearless cricket and they are playing அசரங்கா மாதிரி ஒரு ஆள்ல ரீப்ளேஸ் பண்றதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. துஷான் ஹேமந்தா வந்து ஒரு டீசென்ட் பவுலர், அசரங்கா எப்படின்னா ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிளேல சோக் பண்ணுவாங்க தீக்ஷனா வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிச்சு ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, துனித்துவரலேக, காமிந்த மெட்டிஸ் எல்லாம் கை சுத்துவாங்க, அசலங்காவும் கை சுத்துவாரு. இவங்களுக்கு அதான் பதிவு, anyone is going to argue. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா ஜாம்பாவை பியூட்டிஃபுல்லா நெகேட் பண்ணாங்க. ஒரே சான்ஸ் அவங்களுக்கு கேமுக்கு திரும்பி வரணும்னா ஜாம்பா தான், வச்சு பின்னிட்டாங்க ஜாம்பாவையும். ஸோ அதுல எந்த சான்ஸுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஐ பீன் டெல்லிங் திஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். கம்மின்ஸ், ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட்டை தவிர ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்லையும் சரி, ஓடிஐலையும் சரி, T20லையும் சரி கொஞ்சம் டேலண்ட்ஸு சிரிக்குது. அவங்க குயிக்காக வந்துட்டு இந்த எல்லா டைமென்ஷன்ஸையும் அவன் கவர் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபார்மர் சாம்பியன்ஸ் அந்த டேக் நெக்ஸ்ட் 4-5 வருஷத்தில் தே வில் நாட் டாமினேட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே தட் தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. மார்க்கஸ் ஸ்டான் இஸ் ஆல்சோ வேர்ல்டு. கிரீன் இஸ் அ வெரி வெரி குட் பிளேயர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ் அ கண்டிஷன்ஸ் பேஸ்டு பிளேயர். இந்த IPL மாதிரி நல்லா பிச்சு மேலே வந்ததுன்னா நொறுக்கிடுவார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சித்தப்பாவும் ஸ்லோ பிச்சஸ் எல்லாம் கஷ்டப்படுவார். சித்தப்பாக்கெல்லாம் பால் நல்லா வரணும். மேக்ஸ்வெல் லாட்ரி இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பவர் ஹிட்டிங் மிடில் ஆர்டரை வச்சுன்னு ஒரு ஆங்கர் இல்லாம அப்படின்னு உங்களுக்கு ரென்ஷா மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை இறக்க முடியாது. திருக்கி பியூட்டிஃபுல்லா ஆடி இருப்பாரு. இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு மேலே இதை அனலைஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. ஸ்ரீலங்கா ticked the boxes in both the winning factors. Australia didn't choose the right playing 11 which is needed for the conditions. So Sri Lanka வந்து thoroughly deserve to get there to Super 8s and they will also do well. If they can punch above their weight in the Super 8s, well, you never know, they're going to surprise everyone to get into semi-finals. Hard luck for Australia. Champions, the lenses சந்தேகமும் கிடையாது. But when they arrived here in T20, the firepower was definitely lacking with the ball. That was proven today. Well played Sri Lanka. இப்ப ரெண்டு பக்கமும் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் போட்டு ஸ்டம்ப் பண்ணுங்க. வெல் டன் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கான்னு சொல்லிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கானே வந்து பீடாக பார்த்தா எனக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்காரு. எனக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆஸ்திரேலியாவோட ஃபியூச்சர் அண்ட் அவங்க ஒரு பவர் ஹவுஸ், அவங்க இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனி பிக் டீம் வில் டெஃபினெட்லி கோ த்ரூ திஸ் ஃபேஸ். ஐ ஹோப் தே கம் அவுட் ரியலி ஃபாஸ்ட். நம்மளோட ஸ்பெஷல் செக்மெண்ட்ல ஸ்டம்ப் பீடாக்ல 2 சூப்பரான கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். பீடாக் நீங்க கண்டிப்பா ஸ்டம்பிங் பண்ணியே ஆகணும்பா, எப்படியாவது பண்றேன் இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ரீராம் 7297 கேட்டிருக்காரு. திஸ் இஸ் நத்திங் டு ஸ்டம்ப் பீடாக் சார். என்னப்பா இல்லன்ட்டீங்க? A person who worked on the highest level, I just want to know the reason. Finger spinner or taller, but
finger spinner are taller by height and the wrist are shorter by height with some expectations. Myself played gully cricket with tennis ball just for the love of the game and reasonably height of 178 centimeters. Finding slightly difficult to bowl leg spin and but off spin comes naturally to me. Does the flight is one reason or could not find the biomechanics of it? ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. நான் வந்து தமிழில் ஜஸ்ட் சும்மா சொல்ல வரேன். அது வந்து அப்படியே ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஹையஸ்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிருக்க பீடா கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஹைட் நிறைய இருக்கிற போலர்ஸ் ஃபிங்கர் ஸ்பின்னரா இருக்காங்க அண்ட் ரிஸ்க் ஸ்பின்னர் ஷார்ட்டா இருந்தா கூட போட முடியுது. நான் ஒரு டீசென்ட் ஹைட் 178 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கேன். நான் வந்து ஒரு கல்லி கிரிக்கெட்ல விளையாடுறேன், டென்னிஸ் பால்ல போட ட்ரை பண்றேன். ரிஸ்ட் ஸ்பின் போடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஃபிங்கர் ஸ்பின் ஈஸியா வந்துருது. இது என்ன ரீசன் இருக்கு? ஃபிளைட்டுக்கு தான் ஒரே ஒரு ரீசனா, இதுல வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கா பீடா அப்படின்னு தான் அவர் கேட்க வர்றாரு. எக்ஸ்ட்ராடனரி கொஸ்டின். நீங்க ரிஸ்ட் ஸ்பின் போடும்போது உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் இறங்கினாதான் உங்களுக்கு எப்படி ஷோல்டரை யூஸ் பண்ண முடியும். ஓகே, யூ கேனாட் பி அப்ரைட் டு போல் ரிஸ்ட் ஸ்பின். கூகுளியா இருக்கட்டும், கூகுளி போடும்போது இன்னும் ஷோல்டர் இறங்கினாதான் அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் போட முடியும். நார்மல் ரிஸ்ட் ஸ்பின் நீங்க போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஷோல்டர் இறங்கினாதான். இது வந்து கிளாக் 11:40, இது வந்து கிளாக் 12 o'clock. இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பொசிஷன் இங்கே வந்தாதான், அதாவது ஷோல்டர் கீழே இறங்கினாதான் உங்களுக்கு ரிலீஸ் பொசிஷன் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் பொசிஷன் இங்கே இருந்தால் தான் அந்த ஹிப் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஹிப் டிரைவ் தென் ஃபாலோட் பை பிவட் வில் அலோவ் யூ த பாடி டு இம்பார்ட் ஃபோர்ஸ் that will increase your revolutions and control. Whereas off spinner அப்படிங்கும்போது உங்களுக்கு there is no need for you to have your shoulder drop. நீங்க எவ்வளவு உயரமா இருந்தீங்களானோ batsman is towards you, but when it comes to leg spin batsman is away from you. ஓகே, அப்ப பாடி பிவட் ஆகி கண்ட்ரோல் வந்தாதான் உங்களுக்கு கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல விழும். Whereas உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னும் போது batsman is towards you, there is no need for you to drop your shoulder and you can release from there where you can bowl over spin. You can also bowl side spinner. That is a reason even when the leg spinners are very tall, Mohammad Mohsin ஒருத்தர் இருக்காரு லெக் ஸ்பின்னர், அவரோட ரிலீஸ் பொசிஷன் பாருங்க, ரிலீஸ் பொசிஷன் அந்த ஷோல்டர் டிராப் ஆகல அப்படின்னா கன்சிஸ்டன்டா எங்க நீங்க இந்த லென்த்ல விழணும். லென்த் இஸ் வெரி கீ when it comes to wrist spinner. லைன் அங்கங்க போட கூட தப்பிச்சுக்கலாம், பால் டேர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு தப்பிச்சுக்கலாம் நீங்க, ஆனா லென்த்தை நீங்க மிஸ் பண்ணினா அடி வாங்குவீங்க. the main reason for wrist spinners, be it left arm Chinaman அவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஷோல்டர் டிராப் இருக்கணும். அதனால there is a subtle advantage, you are little shorter when you are a wrist spinner, where that is not applicable for both left arm spinners and off spinners who are conventional. விக்கி, நீங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க, இல்லனா if you want to add on please add on for the viewers. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதோட எக்ஸ்பிளனேஷன் 200% கரெக்ட். நானுமே அதை ஃபீல் பண்ணிருக்கேன். ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஷார்ட்டரா இருக்கிறது வந்து அவங்களோட நேச்சுரல், அது அமைப்பு கடவுள் கொடுத்தது, அது எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஆனா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி லைக் நம்ம நிறைய அஸ்வின் அவர் போலிங் போட்டு பார்த்திருக்கோம். ஸோ டால் வித் பெரிய ஃபிங்கர்ஸும் இருக்கு. ஸோ நல்ல அது எலுமிச்சப்பழம் மாதிரி உட்காரும் பால் கையில கரெக்டா. ஸோ புழிஞ்சு விட்டாருன்னா சும்மா ரப்புன்னு திரும்பும், ஸ்பீடும் பயங்கரமா இருக்கும். டெஃபினட்டா ஒரு சூப்பர் கொஸ்டின், சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் பீடா. குவிக்கா அப்படியே செகண்ட் கொஸ்டினுக்கும் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் கேட்டவர் பேரும் ஸ்ரீராம் தான், ஸ்ரீராம் ராமசாமி அப்படின்னு கேட்டிருக்காரு. 6th attempt of answering my question stump பீடாக்குன்னு கேட்டிருக்காரு. நம்ம பண்ண ஆரம்பிச்சதே 4 நாள் தான் பண்றோம், 6வது கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. with this T20 World Cup T20 World Cup respecting and showing value how good pitch can bring balance to both batting and bowling side, what is stopping bilateral series conducted by host nations to not follow the same route, because these pitches make viewership more interesting and bring the best skill out of both batsman and bowler and take toss/ground out of favor a bit, as well as see stronger side like India, Australia feels a bit harder now playing in these pitches, which they could have corrected if they played and practiced in a less important series. Is winning the big tournaments not the real deal? பேசிக்கா என்ன கேட்க வராருன்னா,
இந்த மாதிரி பிக்சர்ஸ் இந்த T20 வேர்ல்டு கப்ல பயங்கரமான வியூவர்ஷிப், பெரிய டீம் சின்ன டீம் அடிக்குது, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் நடக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாஸ் அண்ட் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அது ஃபேக்டர்ல இருந்து வெளியே எடுக்குது. ஏன் பைலேட்டரல் சீரீஸ்ல இந்த மாதிரி போட மாட்டேன்றீங்க அப்படின்றத அவர் கேட்க வர்றாரு. அதாவது அவரே சொல்றாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளா இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றது தப்பாவும் இருக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் பியூட்டிஃபுல்லா கேட்டிருக்காரு, அவரே ஆன்சர் சொல்லிட்டாரு. வியூவர்ஷிப். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா மேட்ச் நியூசிலாந்து சீரீஸ்லாம் ஒரு ஆடும்போது நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த த்ரோ டவுன் பிச், இப்போ கான்கிரீட் பிச் வச்சிருப்பாங்க நெட்டு பக்கத்தில், நீங்கள் நிறைய இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த பேட்ஸ்மேன் ஒத்த கையில் எப்படி டிரைவ் ஆடின்னு இருப்பான். அந்த மாதிரி பிச் அவங்க ஏன் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த வியூவர்ஷிப். ஏன்னா ஒரு மேட்சுக்கு T20 மேட்ச்சை நான் காசு கொடுத்து நான் பார்க்க போறேன்னா அவங்களுக்கு என்ன வேணும், ரெண்டு டீமும் 350 அடிக்கணும் 20 ஓவரில். ஒரு நாளைக்கு 700 ரன் அவங்க பார்த்தாலும் அவங்க ஹாப்பி. ஆனா ஐடியலா நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொன்னது 300% கரெக்ட். இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, when it comes to ICC trophy, ஓகே, இப்போ இந்த ஹோஸ்ட் நேஷனா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், they will not have any authority to go there and get the pitch the way they wanted. ஓகே, எனக்கு கொஞ்சம் புகிரி மாதிரி கொடு, எனக்கு கொஞ்சம் அலையிற மாதிரி கொடு, ஆடா கொடு, இப்படி கூடலாம் கொடுக்க முடியாது. ஐசிசிலேருந்து கியூரேட்டர் வந்து அவன் என்ன வந்து சட்டத்தை வைக்கிறானோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிச்சு இருக்குங்கும் போது இவர் சொல்றது 900% கரெக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இப்போ இந்தியா வந்து ஒரே கியர்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. ஓகே, இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை தவிர நீங்க எப்பயாவது 7 to 15 ஓவர்ஸ் இந்தியா இந்த மாதிரி சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் டிஃபென்ஸ் ஆடி நீங்க பார்த்துருக்கீங்களா? இறங்கி திலக் வர்மா 2 பால் பார்ப்பாரு, இறங்கி ஆஃப் சைட்ல கடைசுவாரு, சூரியகுமார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு கிருஷ்ண பரமாத் மாதிரி படுத்துன்னு அப்படியே டங்கீர் நீங்க அடிப்பாரு ஸ்கொயர் லெக்ல 6. பாகிஸ்தானோட எப்படி ஆடினாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 175. சூரியகுமார் என்ன சொன்னாரு, I know that we were 15 to 20 runs more concerned the pitch were challenging to bat அப்படின்னு. அப்படிங்கும்போது இவர் சொல்ற மாதிரி என்னன்னா, இப்ப ஒரே ஒரு பிரச்சனை இவருக்கு சொல்லிடுறானே, இப்ப இந்தியா பீப்புள் இன் இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட் இல்ல, ஒரு ரிலிஜன். நெஞ்சில வந்து பச்சை குத்தின்னு இருக்கிற ஒரு ரிலிஜன். இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப கௌதம் கம்பீர் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இப்போ 4-1 சீரீஸ் தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நியூசிலாண்டோட எண்ணெய் கோப்புரையில போட்டு கும்பிபாகம் பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்நியம் பண்ற மாதிரி தூக்குங்க அவரை வேலையை விட்டு அப்படின்னு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் சேலஞ்சஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட். இப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கு அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ பைலேட்ரல் சீரிஸ் தோத்துட்டா என்ன சொல்லுங்க, பைலேட்ரல் சீரிஸா தோத்து நீங்க வேர்ல்ட் கப் ஜெயிக்க போற அப்படின்னு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு பைலேட்ரல் சீரிஸ் தோத்தா வேர்ல்டு கப் ஜெயிக்கிற பைலேட்ரல் சீரிஸ் இவங்கிட்ட தோக்குற அப்படின்னு. ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெஷர் ஆஃப் த கோச்சிங் ஸ்டாஃப், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெஷர் ஆஃப் த பிளேயர்ஸ். ஐடியலி ப்ரிப்பரேஷன்னா இந்த ஸ்ரீராம் சார் சொன்னது தான் கரெக்ட். ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க உங்க கையில பிச்சு ப்ரிப்பரேஷன் இல்லை, நீங்க எந்தெந்த பிச்செல்லாம் ஆட போறீங்க. இந்த பிச்சில் ரெட் சாயில் ஆட போறீங்க, மும்பை வந்து ரெட் சாயில், அகமதாபாத் வந்து எல்லோ சாயில், கொலம்போல போய் நீங்க ஆட போறீங்க ட்ரை நேச்சர் பிளாக் சாயில். அப்படிங்கும் போது நீங்க எந்த மாதிரி வென்யூஸ்ல ஆடி இருக்கணும், 5 ஒன்டே T20யும் ஒவ்வொரு T20யும் டிஃபரண்ட் சாயில் which is going to suit the conditions which is much similar to the challenges what are you going to take on. ஏன்னா இந்தியா கண்டிஷன்ஸ் ஓகே, கொலம்போல நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆட போறீங்க, கொலம்போ யூ ஆர் நாட் a frequent visitor. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இவர் கேட்டது 900% ரைட்டு. அதுக்கான சேலஞ்சஸ் ஒன்னு வியூவர்ஷிப். நோ ஒன் வாண்ட்ஸ் டு see இந்தியா ஸ்கோரிங் 156 and winning by 5 runs. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா the win pressure. பட் வந்து இவர் ஒரு கோச் மாதிரி யோசிக்கிறாரு. பிரில்லியன்ட் கொஸ்டின் மிஸ்டர் ஸ்ரீராம். சூப்பரா சொல்லிட்டாரு பீடாக். ஹை குவாலிட்டி எக்ஸ்பிளனேஷன். அதாவது இந்தியால மேட்ச் நடந்தா இந்தியா 5 பேர் வச்சு ஆடி அவங்க 50 பேர் வச்சு ஆடினாலும் இந்தியா ஜெயிக்கணும். ஸோ அதனால வின்னு தான் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ப்ரெஷர். அதனால நம்ம டீமுக்கு என்ன சூட் ஆகுதோ அந்த மாதிரியே கொடுப்பா. பைலேட்டரல் சீரிஸ் தானே, நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு, கொடுக்குறோம், அதனால கொடுக்குறோம். ஐசிசி கையில கண்ட்ரோல் இருக்கும்போது அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அந்த பிச்சுக்கு அடாப்ட் பண்ணிட்டு நம்ம டீம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துன்னு போலான்றதுதான் மேட்ரு. சூப்பரா இந்த செக்மெண்ட்டையும் முடிச்சு வச்சீங்க பீடா. அப்படியே நீங்க வந்து க்ளோசிங் தாட்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு முடிவு வந்துடும். ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போன எபிசோட்லயே சொன்னேன்,
யாருக்கிட்டையாவது நீங்க மல்லு கட்டணும்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றாரோ அவர் அந்த பர்டிகுலர் இதை பிக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் போட்ட ட்வீட்லேயும் வந்துட்டு வெல்டன் விக்கி ப்ரோஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்பாட் ஆன். அதாவது ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணுறது ஈஸி. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவில் ஓகே, ஆஸ்திரேலியா வந்துட்டு வாட் எவர் இட் இஸ், அவங்க பிளேயிங் லெவன் சரியில்லை, ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, கம்மிங் அப் வித் ப்ரெடிக்ஷன் ஆஃப் 60-40 நீட் சம் கிரிக்கெட்டிங் நாலேஜ். The man next to me has got that knowledge. Let us give it to him. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா no matter what, India is going to play Netherlands. Okay, that is going to be played in National Highway 47 called Ahmedabad. ஸோ அடுத்தது நம்மளது பார்த்தீங்கன்னா it is going to be the match preview between India and the Orange Army Dutch, it is called Netherlands, with your very own 100% accurate, நான் செல்லமா கூப்பிடுறேன், velvet blast Vignesh. Congratulations to Sri Lanka for making it to the Super 8s. Hard luck for Australia on the first round elimination. Until we come back to entertain you for that episode with your very own blast Vignesh. Thanks a lot and bye bye.